மந்திர ஆடும் பாட்டியும். ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட பாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரே உயிர் ஒரு வெள்ளை நிற ஆடு. ஆனால் அது சாதாரண ஆடு இல்லை, அது மந்திர ஆடு. ஒரு நாள் பாட்டி ஆட்டுக்கு புல் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது ஆடு மெதுவாக பேசத் தொடங்கியது. பாட்டி, நீ நல்ல மனசுக்காரி. நான் உனக்கு உதவ வர்ற மந்திர ஆடு. பாட்டி அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாலும் பயப்படவில்லை. எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டாள். ஆடு சிரித்து, நான் ஆடும் போதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்த நாள் பாட்டி மிகவும் கவலையுடன் இருந்தாள். வீட்டில் அரிசி இல்லை, சமைக்க எதுவும் இல்லை. அப்போது ஆடு மெல்ல ஆடத் தொடங்கியது. ஆடு ஆடியவுடன் வானத்திலிருந்து தங்க நிற அரிசி மூட்டைகள் விழுந்தன. பாட்டி மகிழ்ச்சியுடன் அழுதாள். அடுத்த வாரம் கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது. மக்கள் எல்லோரும் தண்ணீருக்காக துன்பப்பட்டனர். பாட்டி மீண்டும் ஆட்டிடம் கேட்டாள், என் கிராமத்துக்கு உதவி செய்றியா? பாட்டி, நான் உனக்கு உதவி செய்யலாம், கவலைப்பட வேண்டாம். ஆடு மீண்டும் ஆடத் தொடங்கியது. இந்த முறை கருமேகங்கள் திரண்டு வந்து நல்ல மழை பெய்தது. கிராம மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் பாட்டி ஒரே ஒரு விதி வைத்திருந்தாள். இந்த மந்திரத்தை நல்ல விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்தணும். ஒரு பேராசைக்காரன் அந்த ஆட்டை பிடிக்க முயன்றான். அவன் பணம் சம்பாதிக்க ஆட்டை கட்டி போட்டான். ஆனால் ஆடு ஆடவே இல்லை. பேராசையுடன் இருக்கும் இடத்தில் மந்திரம் வேலை செய்யாது. பாட்டி வந்து ஆட்டை காப்பாற்றினார். ஆடு மீண்டும் ஆடியது. ஆனால் இம்முறை தங்கமல்ல, பேராசைக்காரனுக்கு நல்ல மனசு கிடைத்தது. அவன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அந்த கிராமம் சந்தோஷமாக வாழ்ந்தது.